ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில்? ஒயிட் ரைஸு, நேற்று வச்ச கவலை மீன் குழம்பு. நேற்று வச்ச கவலை மீன் குழம்பு காமி பார்ப்போம். ஸோ கவலை மீன் வந்து எப்போ இது சமைச்சேன்? நேற்று சாயந்தரம். ஸோ நேற்று சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு நாங்கள் கவலை மீன் குழம்பு வச்சோம். ஸோ அதனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குழம்பு எதுவும் வைக்கல. கரெக்டாக அது காமி பார்ப்போம். மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை அப்படியே காமி பார்த்துருவோம். ஆல்ரெடி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் காலி பண்ணிட்டோம். கரெக்டு தானே? ஸோ மாங்காய் போட்டிருக்குறாங்க, முருங்கைக்காய் போட்டிருக்குறாங்க. இது வந்து தட்டை கவலை. கரெக்டாக பாருங்கள், மீனே வந்து கரைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் காலையில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக குழம்பு எதுவும் வைக்கல. ஆனால் இறால் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக ஓகே, அது மூடிடு. இறாலை காமி பார்ப்போம். ஸோ குழம்பு அப்படியே இருக்கிறதுனால காலையில் இந்த குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதுவும் குழம்பு செய்யலை. வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சாதம் வடித்து வச்சுட்டாங்க. ஸோ இறால் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இந்த இறால் தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இறால் பேர் என்ன? செமாராலா, ஆத்துராலா? கடல் இறால். ஓகே, க்ளீன் பண்ணு. ஸோ இந்த இறாலை என்ன செய்ய போகிறா? இந்த இறாலை வந்து வறுவல் செய்ய போகிறேன். ஓகே, அப்படியே எல்லாத்தையும் ஆஞ்சி இது பேர் என்ன, தோசைகளில் எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ இதுதான் காய்ஸ். வாங்க அப்படியே வீடியோவில் அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். இறால் உரிக்கிறது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் பாட்டிமா வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ மேலே இருக்கிற அந்த இதை எடுக்கிற தெரியுமா, அந்த தலையும் வாழையும் தான் கட் பண்ணுவோம். உயிர் இறாலாக இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம். இது வந்து செத்துருச்சு, ஐஸ் வச்ச இறால். உயிர் இறால் தான் அந்த மாதிரி தோலை உரிக்காமல் தலையை வந்து மூக்கோட கிள்ளி குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பு கீரைத்தண்டு போடுவாங்க. குழம்பு வந்து அது வேறு விதமாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காமி ஓகே, அப்படியே சரசரன்னு க்ளீன் பண்ணிவிடு. இந்த தலையையும் தலையை இப்படி பிடிச்சி இப்படி ஒரு திருவி வாழை திருவணுன்னா வந்துடும் யாரா. கைஸ், நேற்றே நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ வரீங்களா போட்டோம்? எலுமிச்சை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். கரெக்டாக? ஸோ அதோட வீடியோ வந்து நம்ம சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சா கூட மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க, ஸோ அதை பற்றின வாழ்வியலை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வந்து சமையல். என்ன சொல்கிறேன், டெய்லி எங்கள் வீட்டில் என்ன சமையல் செய்கிறாங்களோ அதை தான் நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க தானே? அப்படி இல்லைன்னா அங்கே வாங்குற இடத்துல க்ளீன் பண்ணி கேட்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாது. அதிகம் வாங்குற இடத்துல க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்க, அவங்க உரிக்கிறான்னு கொஞ்சம் இறால் எடுத்துருவாங்க. ஒரு கைக்கு ஒரு உரியலுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 10 இறால் எடுத்தாங்கன்னா 10 பேர்கிட்ட 1 கிலோவாக ஆகிடும் அந்த இறால். அதை ஒரு வியாபாரம் பண்ணிவிடுவாங்க 1 கிலோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அப்படியே க்ளீன் பண்ணு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பீடு இருக்காது தானே, உரிக்கையே வராது ஃபஸ்ட்டு இறால். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இறால் க்ளீனிங் வீடியோ நம்ம போட்டோம். அவங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கா, அது எதுக்கு? அதில் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது இதுக்கா கிரேவி மாரி வைக்க இல்லை, வறுவலுக்கு தான். சரி, தவா ஃப்ரை இல்லை, அதுதான். எங்கள் பூனை எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஆளுக்காக வெயிட்டிங்க. இந்த கவலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை நாள், எப்படி சொல்கிறது, ஒரு 1 டே நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும்ல. பொதுவாக வந்து கவலை குழம்பே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு ஒரு 12 மணி நேரம் அது இருக்கணும் இல்லை? அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதே
ஆமாம், அதே ப்ராசஸ் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இறாலை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். க்ளீன் பண்ணி முடிக்க போகிறாங்க. இன்னும் நிறையா இருக்கா? எவ்வளோத்துக்கு வாங்கினேன்? 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கிட்ட வாங்கினோம், 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் நிறையா தான் கொடுத்தாங்க. 1 கிலோ இறால் இருக்கும். ஆ 1 கிலோ இருக்கும். 1 கிலோவா? 1/2 கிலோ இருக்கும். ஆமாம். அதே இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை இந்தளவு கொடுக்க மாட்டாங்க. 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் தருவாங்க. 1 கிலோ இறால் உரிச்சோன்னு வச்சுக்க, 400 கிராம் தான் சதை வரும். 600 கிராம் கழிவில் போயிடும். ஆனால் இந்த மாதிரி இறால் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். செம இறால் கரெக்டா? சுமார். இது அப்படியே என்ன நம்ம செய்யணும், இதை அதோட கழிவுது இருக்குல்ல, இதை அப்படியே வந்து நல்லா அலசி நல்லா வெயிலில் காய வச்சு. அலசிட்டோன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. எதை? இந்த தோலை. அப்படியே இல்லை, அப்படியே என்ன செய்யணும்னா ஒரு அலசணும். ஒரு அலசி எடுத்துக்கொண்டு மேலே வந்து காய வச்சிடணும். காய வச்சுட்டு நல்லா ஒரு 2 நாள் நல்லா காய விட்டு நல்லா காந்தினதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து எறாப்பொடி அரைச்சிடணும். இதில் நல்லாயிருக்கும். ஏன் இதில் அரைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? சரி, இதுலேயும் அரைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த தலை இருக்குது தெரியுமா, இல்லைன்னா அந்த தலை வரைக்கும் மட்டுமே வந்து அரைக்கலாம். காஞ்ச எறா இருக்குது தெரியுமா, பொடி எறா பொடி, அதை போட்டு சொரக்காய், பிக்கங்காய், கொத்தவரங்காய் எது செஞ்சாலும் செம்மையாக இருக்கும். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்படியே கட்டு. எல்லா இறாலையும் ஆஞ்சிட்டாங்க. அதாவது இருக்கான்னு பாருங்க. அவங்க எவ்வளோ இறால் கொடுத்தாங்க, காமி பார்ப்போம். அதோட கழிவுகளை பாருங்கள், எவ்வளோ காணு இருக்குது இதோட கழிவுகள். அதுவே அப்படியே அதை காமி பார்ப்போம். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ பாதிக்கு பாதி தான் இருக்குது. அது கழிவுகள்லேயே பாதி போயிடுச்சு. சரி, நீ யாராவது கழிட்டு வந்துடு, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் யாராவது க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் குழம்பு இறக்கிடலாமா? பாருங்கள், இந்த எறாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பாடு இறக்கிடலாம். சாப்பாடு இறக்கி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எடுத்து இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு அது மேலே வேணால் இறக்கி வை. அப்படி இந்த அடுப்பில் சூடு பண்ணுறோம்ல குழம்பு, டேஸ்ட்டே வேறு லெவலுக்கு பண்ணுறோம். அதான் இறக்கி வை. எங்கே வைக்கணும்? அதில் வை, அந்தாண்ட எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லை வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். தோசைக்கல்லை வச்சாச்சு. இந்த 2 பேரும் எடுத்து அடுப்பில் வை.
ஓகே, நான் வெறும் எடுத்து வைக்கிறேன். நல்லா தீ ஓட்டு. வெறும் எடுத்து வச்சாச்சு அடுப்பில். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல் எண்ணெய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு விதமாக வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இறால் வறுவல் செய்ய போகிறாங்க. அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பூண்டு கருவேப்பிலை. ஓகே, பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா ஹீட். அடுப்பு போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 வெறு வைக்கிறோம். 2 வெறு வச்சாதான் சரி வரும், புகையாது. அடுப்பை உள்ளே இழுத்து வச்சா புகைந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இருக்குமா எனக்கு உடம்பு சரியில்லாமல். இன்னும் இந்த வாய்ஸ் வந்து கிளியர் ஆகவே இல்லை. அப்படியே விடு, அப்படியே விடு. ஒன்றும் பண்ணாது. பாருங்கள் தீ எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதாவது எப்படி அடுப்பு போட்டிருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் பாருங்கள், இரும்பு அடுப்பை உள்ளே வச்சு மேலே வந்து இந்த அடுப்பு போட்டிருக்காங்க. இந்த அடுப்பு வந்து நார்மலாக தான் இருக்குது பாருங்கள். இது வந்து நார்மலாக உள்ளே எதுவும் வைக்கல, செங்கல் அடுப்பு இது. ஆனால் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இரும்பு அடுப்பு வச்சுருக்குறாங்க. வச்சுருக்காங்க பாருங்கள், இரும்பு அடுப்பு. எதுக்கு அடுப்பு மழுவுறதுக்கா? சரி சரி. 5 மணிக்கெலாம் எழுந்தேன். சரி, வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுமா? ஓகே, தேவையான அளவு சால்ட்டு இதிலே சேர்த்துட்டாங்க. மஞ்சள் தூள், தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே, தேவையான அளவு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இறாலா? ஓகே, ஃபைனலாக இறால் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இறால் செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கா தானே? ஓகே, அடுத்தது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆமாம், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள்.
மசாலா ஏதாவது தூவியா? இது ஒரு ஆவி வரணும். சரி, இது இப்போ மூடி வச்சிடலாம். மூடலாமா? சைடில் நல்லா ஆவி வரும். ஸோ எவ்வளோ நேரம்? ஒரு 5 நிமிஷமா? சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். காரத்தூள் லைட்டாக கொட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சமாக. இந்த இறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கொட்டுறது அது ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது குழம்புத்தூள் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, எட்டால வையா இல்லை யாராவையும் பிரித்து வை. ஓகே, மூடிடலாமா? மூடிடு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இறக்கிடலாமா? இல்லை, இது இப்படி இருக்கட்டும். சாப்பாடை மட்டும் எடுத்துங்க வச்சிரு. அவ்வளோதாங்க கைஸ், பாருங்கள். மீன் குழம்பு, சாப்பாடு. ஸோ சாப்பாடு, இறால் வறுவல் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, நல்லா காரசாரமாக. இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காரத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வந்து இது கஞ்சி குடித்தோன்னா அப்படி தான் இருக்கும், அருமையாக இல்லை? அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சாதத்தை கம்மி வைப்போம். ஸோ ஒயிட் ரைஸ் சுட சுட, அடுத்து இறாலு. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. எடுத்து காமி கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு இறால் குக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது குழம்பு காமி. அவ்வளோதான் கைஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.